ரபீவுல் அவ்வல் முதல் ஜும்ஆவில் அல்லாஹ்வின் அருளை முழுமையாகப் பெறப்போவது யார்? துன்யா மற்றும் ஆகிரத்தின் அனைத்து கவலைகளையும் போக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஜும்மா துஆவை ஒருபோதும் தவறவிட்டு விடாதீர்கள். கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்களேன். போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை இந்த 7 நாட்களில் நாம எங்கெல்லாம் போயிருப்போம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்போம், என்னென்ன விஷயங்களை பார்த்திருப்போம், எதை பற்றியெல்லாம் யோசிச்சிருப்போம். இந்த வேகமான வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ, வேணும்னே செஞ்சோ இல்ல தற்செயலாகவோ சின்ன சின்ன தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சிடுறோம். ஒரு சின்ன பொய், தேவையில்லாத ஒரு பார்வை, ஒருத்தர பத்தி புறம் பேசுனது, ஒரு நிமிஷம் மனசுல வந்த பொறாமை, இல்ல ஒருத்தர பத்தி தப்பா நினைச்சதுன்னு பட்டியல் நீண்டு போகும். இந்த சின்ன சின்ன பாவங்கள் ஒரு வெள்ளை துணியில விழுகிற ஒவ்வொரு சொட்டு கருப்பு மை மாதிரி. முதல்ல பார்க்கும்போது அது சின்னதாத்தான் தெரியும். ஆனா வாரம் முழுக்க அந்த துளிகள் விழுந்துகிட்டே இருந்தா அந்த வெள்ளை துணியோட அழகே போயி மொத்தமா கருப்பா மாறிடும். நம்ம உள்ளமும் அப்படித்தான். இந்த சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து நம்ம மனசை இருட்டாக்கிடும். அப்போதான் நமக்கு ஒரு விதமான ஆன்மீக சோர்வு வருது. அல்லாஹ் கிட்ட இருந்து நாம ரொம்ப தூரம் போயிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வாட்டுது. ஆனா ஒரு வாரம் முழுக்க நாம செஞ்ச பாவங்களை ஒரே ஒரு சில நிமிடத்துல அழிக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கருணையாளனான அல்லாஹ் நமக்கு ஜும்மான்னு ஒரு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கான். இன்னைக்கு அந்த ஜும்மா தொழுகை நம்மளோட ஒரு வார பாவங்களை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த வாஷிங் மெஷின் மாதிரி சுத்தப்படுத்துதுன்னுதான் பார்க்க போறோம். அல்லாஹ்வோட கருணை எவ்வளவு பெரியதுன்னா, அவன் நமக்கு பிரச்சனைகளை மட்டும் தர்றதில்லை, அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தர்றான். நாம செஞ்ச பாவங்களைச் சுமந்துகிட்டு மறுமையில அவன் முன்னாடி நிக்கக்கூடாதுன்னு இந்த உலகத்திலேயே அதை கழுவிக்கொள்ள நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். அதுல ரொம்ப முக்கியமானதுதான் வாரம் தவறாம வர்ற ஜும்மா தொழுகை. இது வெறும் ஒரு கூட்டுத் தொழுகை மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட். ஒவ்வொரு வாரமும் நம்ம பாவக் கணக்குகளை கிளியர் பண்றதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ். இதுக்கு ஆதாரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை கவனமா கேளுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நேரத் தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை மற்றும் ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும். பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான செய்தி! யா அல்லாஹு, யா ரஹ்மனு, யா கஃபார், யா அர்ஹமர் ராஹிமீன், யா சத்தார் அல் உயூப், وفقنا لإدراك فضائل هذا الجمعة ولنيل كامل بركاته، واغفر لنا ببركة هذا اليوم كل ذنوبنا الصغيرة، ما علمنا منها وما لم نعلم، وما تعمدنا منها وما كان خطأ، واحمنا من الذنوب الكبائر. اللهم ارزقنا أن نغتسل ليوم الجمعة، ونلبس أحسن ثيابنا، ونبكر إلى المسجد، ونستمع إلى خطبتك بخشوع، واملأ قلوبنا بذكرك، وأعنا على إدراك ساعة الإجابة والدعاء فيها بإخلاص، وناسلك لأهلنا وأصدقائنا ولجميع الأمة المسلمة في جميع أنحاء العالم، فاغفر ذنوبهم وأزل كرباتهم، وارزقهم النجاح في الدنيا والآخرة، وتقبل دعاءنا، واجعل حياتنا طاعة لك حتى آخر نفس، آمين يا رب العالمين. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா கஃபார், கருணையாளனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பவனே, நாங்கள் இந்த ஜும்மாவின் சிறப்புகளை முழுமையாக உணர்ந்து அதன் முழு பலன்களையும் அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ செய்த அனைத்து சிறு பாவங்களையும் இந்த ஜும்மாவின் பரக்கத்தால் மன்னித்தருள்வாயாக. பெரும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஜும்மா நாளில் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து சீக்கிரமாக பள்ளிக்குச் சென்று உனது உரையை செவிதாழ்த்திக் கேட்கும் நற்பாக்கியத்தை எங்களுக்குத் தந்தருள்வாயாக. எங்கள் இதயங்களை உனது நினைவால் நிரப்புவாயாக.
எங்கள் துஆக்கள் ஏற்கப்படும் அந்த நேரத்தை அடையவும் அதில் உன்னிடம் மனமுருகிப் பிரார்த்திக்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் இந்த உலகின் மூலை முடுக்குகளில் வாழும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு ஈருலகிலும் வெற்றியைத் தருவாயாக. எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறுதி மூச்சு வரை உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் நல்வாழ்வை எங்களுக்கு தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.